ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜூஸ் கடை, ஜூஸ் கூலரை பற்றியான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ₹2 பெப்சி ஐஸ் போட்டிலேருந்து ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க், ரெஸ்டாரண்ட் ரோஸ் மில்க், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்களும் ஜூஸ் ஷாப் எதுவும் ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே கொக்கோ கோலா, பெப்சி கம்பெனி தரக்கூடிய ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் மளிகை கடை வைக்கும்போது எவ்வளோ கரண்ட் பில் வரும், அது எப்படி ஃப்ரீயாக வாங்குறன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி நம்ம மளிகை கடையிலே ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் வச்சா அது எப்படி சேல்ஸ் ஆகும், அதுக்கு கரண்ட் பில் எப்படி வரணும் வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட வீடியோ ஜூஸ் கடை கூலரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள், எவ்வளோ கரண்ட் பில் வரும், என்ன ரேட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் ஷாப்பில் யூஸ் பண்ணுற இந்த கூலர் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எத்தனை நாள் வாங்கலாம். 4 சிலிண்டர், 6 சிலிண்டர், 8 சிலிண்டர் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது 4 சிலிண்டர், அந்த பக்கம் இருக்கிறது 6 சிலிண்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் சைட்லேயே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதில் தட்டி வச்சுக்கிடலாம். சரிங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தட்டுறப்போ அதில் நல்லா கூலிங் கிடைக்கும். இதிலேருந்து எடுத்து டேரெக்டாக அப்படியே சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எப்படினாலும் வாங்கிக்கலாம். 4 சிலிண்டர், 6 சிலிண்டர், 8 சிலிண்டர், நீங்கள் எத்தனை வெரைட்டி போட்டு போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். இது SS4 ஒரு டேங்க் தான். சரிங்களா? சிம்பிளாக சொன்னால் நல்ல SS4 டேங்க் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. உள்ளுக்கு நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை சிலிண்டரோ அதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி சிலிண்டராக வச்சுருப்பாங்க. இந்த வாளியில் தான் நம்ம ஜூஸை ஊற்றி உள்ளுக்கு வைப்போம். சரிங்களா? இதுக்கு உள்ளே தண்ணி வராது. இதுக்கு வெளியில் தண்ணி நல்லா சில்லுன்னு ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் புதுசாக ரன் பண்ணுறீங்கன்னா 18 மணி நேரம் ஓட்டுங்க, 24 மணி நேரம் கண்டினியூஸாக ஓட்டுங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இந்த டைப்லாம் 18 மணி நேரம் ரன் பண்ண சொல்கிறாங்க. ரன் பண்ணால் உங்களுக்கு கூலிங் ஜம்முன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், அந்த மாதிரி கூலிங்கை பொறுத்து கடைக்காரங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்க மாதிரி அல்ட்ரு பண்ணுவாங்க. சில டைம் காலையில் மட்டும்தான் போடுவாங்க ஒரு 3 மணி நேரம். அடுத்து மறுநாள் காலையில் போடுறவங்களும் இருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் தக்கன அந்த கூலிங் ஏற்றி இறக்கி வச்சுக்கிடுவாங்க. கூலிங் ஏறினா இதில் டக்குன்னு இறங்காது. நல்லா ஜில்லுன்னு கூலிங் ஜம்முன்னு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட ரேட் என்ன? சரிங்களா? ரேட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்த 4 சிலிண்டர் ₹1,28,000. நீங்கள் பார்த்த 6 சிலிண்டர் ₹1,67,000. சரிங்களா? இது என்ன கிரேடு மெட்டீரியல் அப்படின்னா 304SS. சரிங்களா? 304SS பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது டக்குன்னு எவ்வளோ தண்ணிக்குமே துரு பிடிக்காது. உங்களுக்கு நல்ல டியூரபிலிட்டியாக இருக்கும், லைஃப் லாங்காக வரும். சரிங்களா? இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்னு பார்த்தா வேறு ஒன்றுமே கிடையாது. தண்ணி பிடிக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வால்வு இருக்கும். இந்த டேங்க் நீங்கள் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி பிடிச்சிட்டு லாக் பண்ணால் போதும். கண்டினியூஸாக 18 மணி நேரம் ரன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். டெய்லி உங்கள் சேல்ஸுக்கு தக்கன 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நீங்கள் அப்பப்போ ஆன் பண்ணி விட்டால் போதும். உங்களுக்கு கூலிங் நல்லா நிற்கும். சப்போஸ் நீங்கள் கடையை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 24 ஹவர் ஆஃப் பண்ணிட்டா போதும். கம்ப்ளீட்டாக ஐஸாக இருக்கிறது எல்லாமே தண்ணி நல்லா லிக்விடாக போயிடும். கீழே இருக்க வால்வு ஓப்பன் பண்ணால் தண்ணி எல்லாமே வெளியில் ட்ரைன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை அப்படியே தூக்கிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போயிடலாம். சரி, இப்போ இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னா கரண்ட் பில். சரிங்களா? கரண்ட் பில் தான் மெயின். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பெரும்பாலும் 110 AC யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏசியோடைய அவுட்டோர் யூனிட் எதில் இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் காமிச்சு அதில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டெல்லாம் வைக்கலாம்னு சொன்னேன் தெரியுமா? அது கீழே அப்படி ஏசியோடைய அவுட்டோர் யூனிட் இருக்கும். அந்த டேங்குக்குள்ளே காப்பர் காயில் அப்படி ரோலாகி வரும். அது வழியாக நமக்கு கூலிங் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்ன கம்பெனி ஏசி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு பாருங்கள். அவுட்டோர் யூனிட்டில் மேக்ஸிமம் அது எல்லாமே டிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தா நல்லது. சரிங்களா? பிராண்டட் ஏசி தான் உங்களுக்கு செலவு வைக்காது. கரண்ட் பில்லும் ஓரளவு பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி நிற்கும். இப்போ இவங்க 110 ஏசிக்கு 1 மணி நேரத்துக்கு 1.2ன்னு சொல்கிறாங்க யூனிட். 2 யூனிட் கண்டிப்பாக எடுத்துரும். சரிங்களா? 2 யூனிட் கணக்கு பண்ணி நீங்கள் டெய்லி காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், ஒரு மினிமமான கடைக்கு ஒரு நாளைக்கு 4 யூனிட் கரண்ட் எடுத்துரும். சரிங்களா? கமர்ஷியலாக நீங்கள் அப்படி பார்க்குறப்ப கூலருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 4 யூனிட் வச்சு 30 யூனிட் போட்டால் உங்களுக்கு ஒரு மாதம் 120 யூனிட் கூலருக்கு சாலிடாக போகுது. நான் சொன்ன 110 ஏசி உள்ளே இருந்தால், பிராண்டட் ஏசி உள்ளே இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு போகும். சரிங்களா? சேல்ஸுக்கு தக்கன நீங்கள் பெருசாக 8 சிலிண்டர்லாம் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா 1 டன் ஏசி கூட உள்ளே இருக்கும். கரண்ட் பில் அதிகமாக தான் வரும். சரிங்களா? இது நீ யூஸ் பண்ணுறதை பொறுத்து கரண்ட் பில் ஏற்றம் இறக்கம் வரும். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு ஹவருக்கு 2 யூனிட் தான் அப்படிங்கிறது நிற்காது. ஒரு நாளைக்கு 4 யூனிட் தான் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ண முடியாது. இது போக நம்ம கடையில் வச்சுருக்க ஃப்ரிட்ஜு, ஃபேனு இதெல்லாம் சேர்த்தே ஒரு 200 யூனிட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஓடிடும். சரிங்களா? இப்போ நம்ம கடைக்கு கட்டுற கமர்ஷியல் டேரிஃப் இது நம்ம கடைக்கு கட்டிகிட்டு இருக்கிறது தான். 100 யூனிட்டுக்கு மேலே போயிட்டால் நமக்கு ₹10 15 பைசா கரண்ட் பில் சார்ஜ். சரிங்களா? நம்ம கண்டிப்பாக 100 யூனிட்டுக்கு மேலே போயிடும். 100 யூனிட் ₹10 15 பைசா போடலாமான்னா கண்டிப்பாக அப்படி போடக்கூடாது. நம்ம வந்திருக்க கரண்ட் பில்லில் ஃபிக்ஸடு காஸ்ட் ஒன்று இருக்கும். இப்போ நான் ₹220 கட்டுறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃபிக்ஸடு காஸ்ட் ₹400 மேலே போயிடும். சரிங்களா? ஃபிக்ஸடு காஸ்ட் கூடிரும். அப்புறம் வெல்டிங் சார்ஜ் கரண்ட் பில் 15% அது ஜாஸ்தியாக வரும். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் ஒரு 5% வரும். அப்படி இப்படி நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ₹4000 5,000 வரைக்கும் கண்டிப்பாக கூலர் வச்சுருந்தா நீங்கள் கடைக்கு கரண்ட் பில் கட்டி தான் ஆகணும்.
சரிங்களா? நீங்கள் ஜூஸ் சேல்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, மிஷினை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, டெய்லி 2 மணி நேரம் கூலிங் போட்டால் இந்த கரண்ட் பில் வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும். மழை காலங்களில் வந்து காலையில் மட்டும் போடுற கடைக்காரங்க இருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் கரண்ட் பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். அது மாதிரி மழை சீசனு உங்களுக்கு ஜூஸ் எப்படி சேல்ஸ் ஆகும் அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், சரிங்களா? மழை சீசன் வந்தால் கண்டிப்பாக ஜூஸ் சேல்ஸ் வந்து அப்படியே கீழே போயிடும். நீங்கள் அப்படியுமே மிஷினை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி போட முடியாது, சரிங்களா? அப்பப்போ ரன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மெயின்டைன் ஆகும். இல்லைனா அது வந்து சர்வீஸ் வேலை வச்சிரும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்காங்க. எங்கள் ஏரியாவில் கேட்ட ஜூஸ் கடைக்காரங்க எல்லாமே 4000 ரூபா கட்டுதேன், 4500 கட்டுதேன், 5000 ரூபா கட்டுதேன்னு ஒவ்வொருத்தரும் 4000 ரூபாய்க்கு கீழே யாருமே சொல்லலை, சரிங்களா? அதனால் நீங்களும் அதை நல்லா பார்த்துக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கரண்ட் பில் சார்ட் நான் சொன்னது குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கம்பெனிலேருந்து ஃப்ரீயாக தரக்கூடிய பெப்சி, கொக்கோ கோலா ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் வச்சா எவ்வளோ கரண்ட் பில் வரும் அப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து ஒரு யூனிட்டும் போட்டு நான் வந்து கால்குலேஷன் பண்ணி சூப்பராக காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் நான் அந்தளவு டீப்பாக சொல்லலை உங்களுக்கு. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி கரண்ட் பில் எதனால அதிகமாக வருது அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.